ஹாய் விவர்ஸ், குட் மார்னிங். மார்னிங்லேருந்து எனக்கு லூஸ் மோஷனாக போகுது. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தேன். அக்குபஞ்சரில் ஒரு புள்ளி இருக்குது, ST36ன்ட்டு. அந்த ST36 எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அது ஒரு முக்கியமான புள்ளி. ST36ங்கிறது லூஸ் மோஷனுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எனர்ஜி லோவாக இருக்க போது, இம்யூனிட்டி குறைவாக இருக்கும்போது, ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கும்போது, ஸோ ஆல் டைப் ஆஃப் டிஸார்டருக்கு இது ஒரு முக்கியமான புள்ளி. ST36 அக்குபஞ்சரில் இந்த புள்ளியை தொடாமல் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்காது. ஸோ அந்த ST36 எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ உங்களோட முட்டி இருக்குது பார்த்தீங்களா, முட்டியில் கீழே பெட்டலால் கீழே 2 குழி இருக்கும். அது முட்டியோட கண்ணுன்னு சொல்லுவாங்க. முட்டிக்கு 2 கண் இருக்கும், சரிங்களா? அதில் வெளிப்புற கண் இருக்குது பார்த்தீங்களா, வெளிப்புற கண் இந்த இடம் தான். இந்த இடம் இதிலேருந்து உங்களோட 4 விரல் வச்சிங்கன்னா இங்கே எண்டாகும். இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு ஜஸ்ட் எபோவ் த ஹெட்டு ஒரு போனோட ஹெட் இருக்கும். இந்த பாயிண்ட்டு தான் ST36ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்டில் நம்ம ஸ்டிமுலேஷன், மேனுவல் ஸ்டிமுலேஷன் அக்குபஞ்சரில் இப்படி கிளாக் வைஸில் 3 டைம், ஆன்டி கிளாக் வைஸில் 3 டைம் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது, அடிக்கடி பண்ணும்போது லூஸ் மோஷன் ஆனது கண்ட்ரோல் ஆகும். ஸ்டொமக்கில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் உடனடியாக சரியாகும். அதே மாதிரி உங்களுக்கு எனர்ஜி லோவாக இருந்தாலும் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இம்யூனிட்டி குறைவாக இருந்தாலும் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற பாயிண்ட்டு, ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருந்தாலும் இந்த பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, நரிஷிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எனர்ஜியை நரிஷ் பண்ணுற பாயிண்ட்டு எந்த ST36. ஸோ இந்த ST36 பாயிண்ட்டை அடிக்கடியாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம உடம்பு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பீங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.